டேவிட் விரட்டுறாரு. அவர் ரன்னரில் அவர் விரட்டுறாராம். விரட்டி 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 உங்களை எவ்வளோ தூரத்தில் பிடிச்சிட முடியும்? ஓகே, அந்த ஆவிக்குரிய அனுபவம் சும்மா ஒரு 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 கனவு மாதிரி இல்லாமல் அது நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியும். வேணுமா? அன்றைக்கெல்லாம் பிலிப்பே வண்ணாந்திரத்தில் அந்த எத்தியோப்பியாவுடைய என்ன சொல்கிற மந்திரியா அவர் ரதத்தில் போயிட்டு இருந்தார். ஆனால் பிலிப்பு அவர் போய் எவ்வளோ தூரம் பிற்பாடு பிலிப் என்ன செஞ்சால் ஓடினாராம். அந்த ரதத்தை விரட்டிட்டு போனவர் சடன்லி அவர் என்ன ஆகிட்டான்னா அவர் அப்படியே ஆவியில் வந்து எடுக்கப்பட்ட மாதிரி டக்குன்னு அவர் ரதத்துக்கிட்ட போய் சேர்ந்துட்டார். விதின் தட் ஷார்ட் பீரியட். அவர் பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் காடியை ஓட்டிகிட்டு போகிறீங்க, எங்கே புச்சங்குஞ்ச வரைக்கும் போயிட்டீங்க, இல்லை ஐயோ தாண்டி இல்லை அங்கிட்டு. இப்போ இங்கேருந்து டேவிட் விரட்டுறாரு. அவர் ரன்னரில் அவர் விரட்டுறாராம். விரட்டி 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 உங்களை எவ்வளோ தூரத்தில் பிடிச்சிட முடியும்? நீங்கள் காடியில் போகிறீங்க, அவர் விரட்டுறாரு. இங்கேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னா நீங்கள் அங்கே ஐவாய் முன்னுக்கு இருக்கீங்க. இவர் அதுக்குள்ளே எவ்வளோ நேரத்தில் வந்து உங்களை பிடிக்க முடியும்? நீங்கள் போயிட்டே தான் இருக்கீங்களா, நீங்கள் நிப்பாட்டில். ஸோ அந்த மாதிரி பிலிப் ஆரம்பித்த அந்த ஓட்டத்தில் என்னாச்சுன்னா அவர் அப்படியே ஆவிக்குள்ளே எடுக்கப்பட்டார். டக்குன்னு அந்த ரதத்துக்கிட்ட போய் நிற்கிறாருங்க. அப்புறம் அந்த ரதத்துக்கிட்ட நிற்கும் பொழுது என்னது, அந்த ஏனோக் மந்திரி வந்து வேதத்தை ஏதோ வேத பகுதியில் ஏதோ ஒரு பகுதியை வாசிச்சுட்டு இருக்கும்பொழுது அவருக்கு புரியல. அவர் மைண்டில் பாருங்கள் அது என்ன அது அப்படின்னா இவர் போய்ட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சுவிசேஷமாக ஆக்கி அவருக்கு அன்றைக்கி ரட்சிப்பு உண்டாக்கி அங்கேயே எங்கே வண்ணாந்திரத்தில் அங்கேயே ஒரு குளத்தில் பிடிச்சி முழுக்கி எடுத்துட்டார். அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். புரியுதுன்னு சொல்கிறேன்னு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் ஆவியில் நீங்கள் ஷிஃப்ட் ஆகிருவீங்க. ஆஹா, காலைல வந்து எழுப்புறாங்களாம்ங்க, எந்திரிங்க மணியாச்சு வேலைக்கு, ஒன்றுமே நவரில்ல, ஆவி ஷிஃப்ட் ஆகிடுச்சு. எப்படி இருக்கும்? அப்புறம் எல்லாம் கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா சக்குன்னு வந்து இறங்கிடுச்சு. மறுபடியும் இவர் எந்திரிச்சு என்ன புரியுதான்னு சொன்னேன். இந்த மாதிரி அனுபவம் நிறையா பேர் பெற்றிருக்காங்க ஆவியில். இப்படிப்பட்ட அனுபவம்